வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வேலியிருக்க பைமை சேனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு மிகவும் உகந்த சிறப்பான நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனுக்கு இப்படி வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வருவாய் அதிகரிக்கக்கூடும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. முருகனுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் சேர்வதை நீங்கள் உணர முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபிறவி கிடையாதுன்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான நாளாக இருக்குது. பலரும் பார்த்திங்கன்னா இந்த நாளை விரதம் இருப்பதற்காக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. மங்களகரகன் என்று அனைவராலுமே போற்றப்படுவதால் செவ்வாய்ங்க. வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் தாங்க செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமையில தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுத்து இந்த கிழமையில தான் முருகனுக்கும் அம்மனுக்கும் விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை, பொருட்கள் வாங்குவதில்லை கூட வழக்கம் இருக்குது. உண்மையிலே இந்த கிழமை மங்களகரமானதுங்க, சிறப்புக்குரிய நாளாகவே இருக்குது. செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மங்களம் பூமிக்காரன்னு பெயர் இருக்குது. பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்த நாளை தொடங்கும் செயல் பார்த்தீங்கன்னா சுபமாக நிறைவேறுங்க. ஒருவர் வீடு கட்ட வேண்டும்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்கணும். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரியவர் தாங்க. இவரை வணங்கி நாம் துவங்கும் செயல்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றி அடைங்க. கேரள மக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தான் திருமணம் நடத்துகிறாங்க. செவ்வாயுமே முருகப்பெருமானையும் பூமி தேவியுமே வழிபட்டு வந்தீங்கன்னா செவ்வாயின் மங்கள பொருள் வாங்கினாலே பல மடங்கு பெருகுவதோடு மட்டும் இல்லைங்க, எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வருங்க. பெருமாளினுடைய மனைவியான பூமாதேவி பார்த்தீங்கன்னா கற்பத்தில் உதித்தவர் தான் இந்த செவ்வாயுமே. செவ்வாயை ஒதுக்குவது பார்த்தீங்கன்னா பூமி தாயை புறக்கணிப்பதற்கு சமங்க. பூமாதேவியின் கற்பத்தில் உதித்தவனுமே மின்னலை போல ஒளி கொண்டவனும் தான் குமரனுமே. சக்தி ஆயுதம் தாங்கியவனும் பெருமைமிக்க மங்களனும் ஆகிய செவ்வாயை போற்றுகிற பெரியவர்கள் போற்றி வழிபடுறாங்க. பொறுமையினுடைய இலக்கணமான பூமாதேவியின் ஆசையை பெற்ற வாழ்வல சிறப்பாக அமையுங்க. சொந்த வீடு அமையுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாய்க்கிழமையில வழிபடுங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா வருவாயின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில நாம் மட்டும் வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறி விடுங்க. இந்த நாளில் நீங்கள் மங்கள பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சியை நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கும் நன்றி கடன் செலுத்துவது போல சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பிறந்தவங்களும் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க, வந்த சண்டையை விடவும் மாட்டீங்கன்னே சொல்லலாங்க. இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லப்படுதுங்க. ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலத்தை பெற்றது நீதிபதிகள், இராணுவ தளபதினே, காவல்துறையினர், பொறியியல் வல்லுநர்களே, அரசியல் தலைவர்களுக்குரிய செல்வாக்கு அமையுங்க. ரத்தத்திற்கும் செவ்வாயே அதிகாரியாக இருக்கிறாரு. இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாகவும் இருக்குதுங்க. செவ்வாயை வழிபட்டால் ரத்த அழுத்தம், உஷ்ணம், கோபத்தில் இருந்து விடுதலை நாம் பெறலாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு வேகமும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்று நாம் பரிகாரம் செய்தீங்கன்னா அதற்கு பலன் உடனே கிடைத்திடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தாலே 9 வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரம் செய்பவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தீங்கன்னா வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமும் வெற்றியை தருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் காலையில் குளித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபடுங்க. பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்துங்க வெறும் பால் இல்லைனா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம்னு முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாங்க. மாலை 6 மணிக்கு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா முருக கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்தாலே போதுங்க. செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிடுன்னு சொல்லப்படுது.
செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடிய விரதம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கும் விரதம்னே சொல்லலாங்க. செவ்வாய்க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கிடுங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமைகளில் சதுர்த்தி விரதம் இருப்பவங்களுமே தோஷம் நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகன் பெற்றவன். செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. அதே போல் மாமனார் மாமியாரை செவ்வாய் தோஷம் பாதிக்காது. ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல அமைந்திருந்தா அங்காரகன் கடன் தொல்லையின்றி பூமியுமே செல்வத்தையும் வாகன யோகமும் புகழையும் அள்ளி கொடுப்பாராம். நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 31 முறை உச்சரித்து 9 முறை நீங்கள் பலம் வந்து வணங்கினா செவ்வாய் தோஷத்தினால் கடுமையான பாதிப்புகள் புரிஞ்சிடுங்க. சிறுவாபுரி முருகனை நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமைகளை வணங்கி வந்து வழிபட்டினாலே வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படுங்க. நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகிடும். சில சொந்த ஃப்ளாட் கூட வாங்குவீங்க. 9 செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை வணங்கி வந்தீங்கன்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாட்டுகள் வர ஆரம்பிக்கும். சொந்த வீடு கட்ட கிரகப்பிரசவம் கூட செய்யலாங்க. தினமும் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படித்தாலே செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிக சிறந்த பரிகாரம் கிடைத்திடுங்க. தீமைகளை அழிப்பதற்கான சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் தான் முருகனுமே. இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்தது தாங்க வைகாசி விசாக நாளில் தான். பங்குனி மாதத்தில் உத்திரம் போல, தை மாதத்து பூசம் போல தாங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் விசாகமும் முருகக்கடவுளுக்கு ஒரு உகந்த அற்புதமான நாளுங்க. வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயங்களில் பல லட்சம் பக்தர்கள் வழிபடுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கந்த வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷங்க. இந்த நாளில் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு சுத்தமாக்கி வீட்டையும் சுத்தமாக்கிக்கோங்க. பூஜை அறையை சுத்தம் செய்துக்கோங்க. கோலமிடணுங்க. விளக்குகளும் சந்தன குங்குமம் விட்டு விளக்கேற்றுங்க. முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. அரளி, செம்பருத்தி முதலான மலர்களை கொண்டு வேலவனை இந்த நாளை அலங்கரிக்கலாங்க. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாங்க. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை விழாக்கள் எடுத்தாலுமே வைகாசி விசாக விழா தாங்க வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமையுது. விசாக நட்சத்திரத்தன்று நீங்கள் முருகப்பெருமானை தரிசித்தாலே வெற்றி கிட்டுங்க. வேலவன் அருளால் விரும்பியதும் நடக்கும்னு சொல்லப்படுது. திருச்செந்தூர் முதல் தேசமெங்க இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களில் இந்த விழா பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்படுங்க. விசாக திருநாளில் நீங்கள் வேலவனுடைய சன்னதி சென்று வழிபட்டாலே வேண்டிய வரன்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் கந்த பெருமான் தாங்க. அவரது வேலை வணங்குவதாலே பார்த்தீங்கன்னா வேலையாக கொள்ள வேண்டிய நாள் விசாக திருநாள் தான். இன்றைய தினம் நீங்கள் பன்னிருக்கை வேலவனை எண்ணி விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா இடையூறு சக்திகள் விலகிடுங்க. லட்சியங்கள் நிறைவேற தொடங்கும். இந்த விசாக திருநாளில் முதல்ல நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டு தாங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வரணும். கந்த பெருமானை உள்ளத்திலுமே இல்லத்திலும் நினைத்து வழிபட்டு வாங்க. வடிவேல் முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று அர்ச்சித்து வழிபடுங்க. அபிஷேக ஆராதனைகளும் கலந்து கொண்டீங்கன்னா அற்புத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடலாம். இந்த நாளில் நீங்கள் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக செய்தீங்கன்னா திருமண பேரு கிட்டுங்க. குழந்தை பேரும் உண்டாகும். குளம் தலைத்து ஓங்குங்க. இந்த விரதம் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்துக்கள் அகலுவதாக சொல்லப்படுது. அனைத்து செல்வங்களுமே கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுதுங்க. கோவிலுக்கு நீங்கள் செல்ல முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டிலே பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக செய்து பிரார்த்தனை செய்து வழிபடலாம். முடிந்தால் இயலாதவங்களுக்கு கூட எலுமிச்சை சாதம் கொடுக்கலாங்க. ஞானகுரு முருகப்பெருமானை நீங்கள் வேலவனுக்கு உகந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் வணங்கி வளம் பெறுங்க. கடன் உள்ளிட்ட கவலைகளை இருந்து நீங்கள் விடுபடுன்னு நினைச்சிங்கன்னா வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து வேலவனுக்கு வழங்கினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை இருந்துமே விடுவிப்பார் வேலவனுமே. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் ஏற்படணும் தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல்
வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.